ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பெரிய ஸ்டோரியாக ஒரு டவுட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணாமல் கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நான் டாப் டு பாட்டம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹாய் அக்கா, எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது, இன்னும் பேபி இல்லை. ஸ்டார்டிங் 1 இயருக்கு மேலே ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், அப்பையும் ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு பீகாட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்பையும் டேப்லெட் போட்டுட்டு கொஞ்சம் டேஸ் விட்டுட்டேன். ஹஸ்பண்டுக்கு செக் பண்ணாங்க, அதில் மார்பாலஜி 4%க்கு 2% தான் இருக்குன்னு சொன்னாங்க. கவுண்ட் நல்லா இருக்குது, பட் உருவம் அதாவது உருவம் 50% இல்லைன்னு சொன்னாங்க. அவருக்கு டேப்லெட் கொடுத்துட்டு கொஞ்சம் டேஸ் சாப்பிட்டு அகெயின் அடுத்த சைக்கிளுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேயும் ஃபெயிலியர். ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போய் ஹாஸ்பிட்டல் போகலை அக்கா. 8 மந்த்தாக ஹாஸ்பிட்டல் போகலக்கா. இப்போது அகைன் ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு சரியாக பீரியடு வரலை அப்படின்னு பார்க்க போனேன். பீகாட் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் மேம் நான் சொன்ன. அதுக்கு டாக்டர் ஐயுஐ பண்ணலாமா, மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது, ஸோ ஐயுஐ பண்ணலான்னு சொன்னாங்க. நானும் ஓகே சொன்னேன். நடுவில் ஹாஸ்பிட்டல் ரொம்ப டேஸ் போகாதனால பீரியட் வர வச்சு அதில் ஒரு சைக்கிள் பார்த்துட்டு அப்புறம் ஐயுஐ பண்ணலான்னு சொன்னாங்க. நானும் ஓகே சொன்னேன். அப்புறம் என்ன வெயிட் லாஸ் பண்ண சொன்னாங்க. என்னோட வெயிட் 67. இப்போ உங்களோட டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்கக்கா, என்னோட ஹஸ்பண்டுக்கும் சொல்லுங்கக்கா, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு. எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு ஓகே. இந்த மாதிரி டவுட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். இதுக்கான விடையை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதை ப்ராப்பராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டே சரியாக எடுக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுதே பாதியிலே விட்டு எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பீகாட் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது அதாவது முளையிலேயே கிள்ளிட்டா அதை பிரச்சனை பெருசாகாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 4 இயர்ஸ் பிஃபோரே, அதாவது மேரேஜ் ஆகி கொஞ்சம் நாள்லேயே பீகாட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க ப்ராப்பராக ஹோம் ரெமெடிஸோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ ஏதாவது ஒன்று எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ சீரியஸான ப்ராப்ளத்துக்கு வேலை இல்லை. ஸோ 4 இயராக பீகாட் இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பீரியட்ஸே வராது. அவங்களுக்கு 3-4 மாசமாக பீரியட்ஸே வராமல் இருந்திருக்கு. ஸோ பீரியட்ஸ் வராமல் இருந்தால் எப்படி இருந்தாலும் ஓவுலேஷன் சரியாக நடக்காது. ஸோ நம்மளால் ப்ரெக்னன்சி ஆக முடியாது. ஃபஸ்ட்டு நீர்க்கட்டிக்கு அவங்க டேப்லெட் ரெகுலராக போடணும். இதான் சிஸ்டர் உங்களுக்கான சொல்யூஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது தொடர்ந்து 3 மாதத்துக்கு டேப்லெட் தருவாங்க. அது கருத்தடை மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஏன்னா கர்ப்பத்திற்கு முயற்சி பண்ணுறப்ப நம்ம ஏன் கருத்தடை மாத்திரை கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம். எதனாலனா நம்ம கருத்தடை மாத்திரை சாப்பிட்றப்ப ரெகுலராக பீரியட்ஸ் வந்துடும். ரெகுலராக பீரியட்ஸ் வரப்போ ரெகுலராக கருமுட்டை பெருசாகி வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஓவுலேஷன் பர்ஃபெக்டாக நடக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெகுலர் பீரியட்ஸாக ஆக்குவாங்க டாக்டர். ஸோ 3 மந்த் ரெகுலர் பீரியடாக ஆக்கிறதுக்கு நீர்க்கட்டி கரையிறதுக்கும் சேர்த்து டேப்லெட் தருவாங்க. ஸோ நீங்கள் அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒன்றா இருக்கலாமா வேணாமா அப்படின்னா நீங்கள் ஒன்றா இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆகாது. ஸோ ப்ரெக்னன்சிக்காக நீங்கள் சேர்ந்து இருக்க தேவையில்லை. ஏன்னா ப்ரெக்னன்சி ஆக முடியாது. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு கருத்தடை மாத்திரை சாப்பிட்றனால உங்களால் ப்ரெக்னன்சி ஆக முடியாது. சரி, இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? வராது. ஏன்னா நீர்க்கட்டி இருக்கனால தான் உங்களுக்கு தராங்க. நார்மலாக கருத்தடை மாத்திரை நீங்கள் எடுத்துக்க கிடையாது. ஸோ நீர்க்கட்டி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கரைஞ்சி அந்த சின்ன சின்ன நீர்க்குமிழ்கள்லாம் போய் உங்களுக்கு கருமுட்டை நல்லா வளர விட்டுரும். அந்த நீர்க்குமிழ்கள் கர்ப்பப்பையில் இருந்துட்டு தான் அந்த கருமுட்டையை வளர விடாமல் தடுத்துட்ருக்கு. ஸோ கருமுட்டை வளர வளர நல்ல க்ரௌத் ஆகி நல்லா வெடித்து உங்களுக்கு ஓவுலேஷன் பர்ஃபெக்டாக நடந்துடும். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நீங்கள் இதை தான் எடுக்கணும். ஹோம் ரெமிடிஸை என்ன பண்ணலான்னா முருங்கைக்கீரை சூப்பு டெய்லியும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஆஃப்டர்நூன் நீங்கள் லஞ்ச் இதில் சாப்பிட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக முருங்கைக்கீரை சூப்பு குடிச்சிருங்க. அது பாடி ஹீட்டு தான். உங்களுக்கு பாடி ஹீட் ஆகுது அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா கருமுட்டை வளரும். ஸோ எந்த அளவு நம்ம பாடியை ஹீட் பண்ணுறோமோ அந்த அளவு கருமுட்டை நல்லா வளர்ந்து வெடிக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பாடி ஹீட்டாக ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெந்தயமோ இல்லை ஏதாவது கோல்டு தர்பூசணி
ஸோ வந்து நீங்கள் கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கு முருங்கைக்கீரை சூப்பு கட்டாயம் குடிச்சாகணும். நீர் கட்டி கரையும், அட் தி சேம் டைம் கருமுட்டையும் வளரும். அதோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாடி வந்து நல்லா ஹீட் பண்ணி உங்களுக்கு எக்கு க்ரௌத் ஆகிறதுக்கும் நீர் கட்டி கரையிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முருங்கைக்கீரை சூப்பு. ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து மார்பாலஜி வந்து 4%க்கு 2% தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதாவது கவுண்ட்லாம் நல்லா இருக்குது, அதோட ஷேப்பு உருவம் அது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறீங்க. ஸோ உருவம் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடின்னு ஒன்று இருக்குது. ஸோ தண்ணீர் விட்டான் கிழங்கா கிடைச்சாலும் ஓகே, உங்களுக்கு கிடைக்கலனாலும் மார்க்கெட்டில் சொல்லி வச்சா, அந்த கிழங்குக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சா அவங்க எப்படியாவது எடுத்துகிட்டு வருவாங்க அடுத்த நாள் உங்களுக்காக. ஸோ நீங்கள் சொன்னால் தான் தெரியும், இல்லைன்ட்டா நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ தண்ணீர் விட்டான் கிழங்க வாங்கி நல்லா காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை பாலில் காலையில் 1 ஸ்பூன் நைட்டு 1 ஸ்பூன் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு போட்டு கொடுங்க. கண்டிப்பாக ஷேப்பு சூப்பராக இருக்கும், அதோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஸ்பேம் ரிலேட்டடான எல்லா இஷ்யூஸுமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும், சால்வ் ஆகிடும். ஸோ தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி கொடுங்க. இல்லை சிஸ்டர், என் ஹஸ்பண்ட் பால் டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டார், ஒமட்டிட்டு வருதுன்னு சொல்லுவார், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஏன்னா இது வந்து ஆப்வியஸாக எல்லாருமே கேட்குற கொஸ்டின். இது சொன்னாலே வந்து என் ஹஸ்பண்ட் பால் குடிக்க மாட்டாங்க, இதே தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹாட் வாட்டர், நல்லா 1 கிளாஸ் ஹாட் வாட்டர் மிதமான சூட்டில் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி விட்டன் கிழங்கு பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி கொடுத்துருங்க. ஸோ அது குடிக்கிறனால அது பிடிக்குதோ பிடிக்கல நீங்கள் குடிச்சு தான் ஆகணும், வேறு வழியில் அதை ரெகுலராக குடிக்க சொல்லுங்கள். நீங்களும் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி லேடிஸ் சாப்பிட்டும் கன்சீவ் ஆகிருக்காங்க, அதையும் நம்ம சப்ஸ்கிரைபர் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி நான் வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப பழசில் போட்ட வீடியோ. ஸோ அதில் வந்து ஹவு டு கெட் ப்ரெக்னென்ட் ஃபாஸ்ட்டுன்ற ஹெட்டிங்கில் போட்டிருப்பேன். ஸோ தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி லேடிஸும் எடுத்து, அதாவது ஜென்ஸ் எடுக்காமல் லேடிஸ் மட்டும் எடுத்துமே கன்சீவ் ஆகிருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொடுக்கலனாலும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம். ஸோ பாதாம் வந்து கரெக்டாக 5 பாதாம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் தோல் உரித்து அந்த தண்ணியோடு சேர்த்து உங்கள் ஹஸ்பண்ட்டை சாப்பிட சொல்லிடுங்க. ஸோ கண்டிப்பாக பாதாம் பருப்புலாம் அவங்களுக்கு பிடிக்கும், நட்ஸு தானே, கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை அதுவும் பிடிக்கலன்னா மில்க் ஷேக் மாதிரி அதை நல்லா மிக்சியில் அடித்து பாலோட கலந்தோ இல்லை எப்படியாவது உங்களுக்கு பாதாம் வந்து அவங்களுக்கு வயிற்றுக்கு போகணும். அதை மட்டும் நீங்கள் கான்செப்டை வச்சுக்கோங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் முருங்கைக்கீரை சூப்பு குடிங்க, அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் பீக்கார்டுக்கான டேப்லெட் வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு 3 மாதம் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி கொடுங்க, பாதாம் பருப்பு கொடுங்க. இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 3 மாதம் கழித்து நேச்சுரலாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்து நேச்சுரலாக ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுங்கள். எண்ணி ஒரே மாதத்தில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும், கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும். நீங்கள் இதே வீடியோவில் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.